ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கோதுமை மாவை வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான கோதுமை அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த அடை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுக்கலாம். இந்த மாவில் சேர்க்குறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் பொரிய விட்டுக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பாதி பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதி தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி மசியணுங்கிற அவசியம்லாம் இல்லை, தக்காளி நல்லா வெந்தால் மட்டுமே போதும். இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம தாளிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நார்மலான அடை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க. அடை தோசை மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க. இதில் இப்போது 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதுமே கல்லை நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.